ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பிளடி ஃப்ளவர்ஸ் டிராமாவோட 5th எபிசோட தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல கில்லரான லீக்கு டெத் பெனால்டி கொடுத்துட்டாங்க. பட் அவனோட திறமையை ப்ரூவ் பண்றதுக்காக பார்க் ஒரு பிளான் பண்ணி ஜெயில இருக்க ஒரு நோய்வாய்ப்பட்ட கைதிக்கு இவனோட ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வச்சு ஹாஸ்பிட்டல்லே இவனால கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது நியூஸ்ல எல்லாம் ரிலே ஆகுது. அந்த நியூஸை பார்க்கோட வைஃப் பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லங்க, ஊர் உலகமே அப்படிதான் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன பையனுக்கும் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பா, அந்த குழந்தையும் கியூர் ஆயிருக்கும். அடுத்து பார்க்க பாக்குறதுக்கு சூச்சம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட சேர்மன் வந்து மீட் பண்ணிருப்பாரு. அது வரைக்கும் பார்த்திருப்போம் இல்லையா? இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசா வந்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களோட சப்போர்ட்டையும் தெரியப்படுத்துங்க. கதையோட ஆரம்பத்துல சூச்சமோட சேர்மன் பார்க் எதுக்கு வந்து மீட் பண்ணாருன்னா, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இல்லையா? இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்க கையில கிடைச்சிச்சுன்னா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம விட மாட்டாங்க. இப்ப லீக்கு மத்தவங்களோட தீராத நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. அதனால எப்படியாவது அவனை தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனைக்காவது மாத்த போராடுங்க. இது உங்களோட பொண்ணோட நலனுக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்க, இவனுங்க இப்ப வந்திருக்கிறதே கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி, கண்டிப்பா அவனை ஒரு ஜெயில் கைதி மாதிரி நடத்துவாங்கன்ட்டு பார்க் அதுக்கு ஒத்துக்கல. அதனால அவன் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் திங்க் பண்ணிட்டே போறான். கண்டிப்பா இவன் லீய விடமாட்டான்னு நல்லாவே தெரியுது. லீ பண்ண சாகசங்கள் முழுக்க நியூஸ்லயும் பேப்பர்லயும் ரிலே ஆயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல பார்க்கோட டீம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்வாங்க. அதுல மீ இருப்பா. மீக்கு தலையில ஸ்கார் இருக்கான். அத அவ கண்ணாடியில பார்த்துட்டு லீயோட பிளட் இருந்தா ஸ்கின்னோட ப்ராப்ளம்ஸ் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் போல இருக்கு, இந்த ஸ்காரை போக்குறதுக்கு லீ கிட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, பக்கத்துல இருந்த ஜோ டக்குன்னு எழுந்து வந்து, இங்க பாரு, உன்னோட அந்த ஸ்கார் எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும், இப்படி கொஞ்சம் ஃபில்டர் போட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அவளோட போட்டோவை அழகா கொண்டு வந்து காட்ட, இப்படி எல்லாம் இல்லடா, எப்ப பார்த்தாலும் நான் அழகாயிடணும், இவனோட ட்ரீட்மெண்ட்டை இதுக்கப்புறம் ஹேர் பிளான்டேஷன்ல இருந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ண போறாங்க பாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. பார்க்கும் அதை கேட்டுட்டே இருக்காரு. அவர் அங்க இருந்து கிளம்பி போக வெளியில பாத்தீங்கன்னா மீடியா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஜோவும் மீயும் வந்து இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தடுக்க, அவரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றோம், என்ன கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சா அவங்களோட டீமை மீட் பண்றா. அந்த டீம்ல அசம்பிளர் இருக்காரு, டிவி சேனல் சேர்மன் இருக்காரு, சாவோட பாஸான சீனியர் அட்வொகேட் ஹோ இருக்காரு. இத்தனை பேரும் உட்காந்துட்டு இப்ப மேல்முறையீடு பண்ணிட்டாங்க இந்த கேஸ்ல. இதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜ் வரமாட்டாங்க, வேற ஒரு ஜட்ஜ் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு சா எழுந்து, இதுக்கப்புறம் நடக்க போற கேஸ நானே பாத்துக்கிறேன், இதுல வர வெற்றி என்ன மட்டும் சார்ந்தது, ஏன்னா நான் மட்டும்தான் கிரவுண்ட் ஒர்க் இறங்கி பண்ணிருக்கேன், நீங்களா கூட இருந்து என்னத்த பண்ணிட்டீங்க, இனிமே என்ன நீங்க மீட் பண்ணோம்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னோட ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. அதை பார்த்துட்டு ஆல்ரெடி இவ இப்படிதான் ரூடா பேசுவான்னு டிவி சேனல் சேர்மனுக்கு தெரியும் இல்லையா, அவரு சிரிக்க மத்தவங்க எல்லாம் முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா பெரிய ப்ரொட்டஸ்டே நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் அவனை விடுவிச்சிருங்க, அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா மத்த மக்களை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரியும். அந்த சமயத்துல ரெண்டு அட்வொகேட்ஸும் வராங்க. அதே சமயத்துல போலீஸ் பஸ்ல லீயும் வரான். அடுத்து கோர்ட்ல எல்லாருமே ஆஜரானோன்னு சாவ ஜட்ஜ் கூப்பிட்டு உன்னோட வழக்க தொடரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இப்படி அட்மிட் ஆயிருக்கும் போது இன்னொரு பேஷண்ட்டுக்கு கைதிக்கு அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கான், அது கியூர் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது இன்னும் கான்பிடன்ஸா உண்மையானே புரியல. பட் இது பெர்மிஷனே வாங்காம ஒரு திட்டமிட்ட சதி மாதிரியே இருக்கு. எதுவா இருந்தாலும் இவன் 17 பேரை கொலை பண்ணா, அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துடுறா. அப்ப ஜட்ஜ் பார்க்க கூப்பிட்டு உங்களோட வாதத்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் கூப்பிட, சாரி யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் வைக்க போற வாதம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ள இவன் வரதுக்கு முன்னாடி நிறைய பேரை குணப்படுத்திருக்கான். அதுல ரெண்டே எக்ஸாம்பிள காட்டினா, ஒன்னு போலியோ அட்டாக், அந்த பையன் பரிபூர்ணமா குணமாயிட்டான். ஆனா இன்னொருத்தனுக்கு பிளட் கேன்சர் இருந்துச்சு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணும் போது லீ என்ன சொன்னானா, நான் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், இதை கம்ப்ளீட் பண்ண விடுங்க, அப்படி இல்லைன்னா இவனை வேற டாக்டர் கிட்ட நீங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணாலும் அவனுக்கு ஃபுல்லா அந்த நோய் கியூர் ஆகாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிருப்பான். அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு நோய் கியூர் ஆகாம இருந்திருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நடக்கும்போது பிளட் கேன்சர் பேஷண்டான சாங் வந்து எனக்கு இன்னும் நோய் குணமாகல, அவனோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் பொய்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படிங்கிற அந்த ஹிடன் ட்ரூத்தை இவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எதேச்சியா ஜெயில்மேட் கூட சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா. ஆனா அந்த சமயத்துல கூட அவனுக்கு நோய் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கில்லரான லீ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கான். சோ அவன் பரிபூர்ணமா இப்ப குணமாயிட்டான். இப்ப இவனால மத்தவங்களுக்கு கியூர் பண்ற திறமை இருக்கு அப்படிங்கறத நான் முன்வைக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துடுறாரு. சோ இந்த வாதத்தை எல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, ஆமா இவனுக்கு கியூர் பண்றதுக்கு திறமை இருக்கு, அந்த பவர் இருக்கு, ஆனா இவன் 17 பேரை
கொலை பண்ணிருக்கான். அதுக்காக இவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதிலு இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பான். ஒரு ஆயுள் தண்டனை கைதியா இருந்து மத்த பேஷண்ட்ஸ்க்கு இவன் சர்வீஸ் பண்ணலாம். அதுவும் கவர்மெண்ட் அப்ளை பண்ண ஒரு குவாரண்டைன் ஃபெசிலிட்டியில மட்டும்தான் இவனால அந்த சர்வீஸ பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாரு. இதுல இருந்து என்ன புரியுது? இந்த தீர்ப்பை மாத்தி அமைச்சதே கார்ப்பரேட் நிறுவனமான சுச்சும் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் குரூப் தான். இது நம்ம சாவுக்கு தெரியல. அவ ஃபைனலா இந்த கோர்ட்ல தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெளியில வரும்போது பிரஸ் மீடியாலாம் அவளை நீங்க இந்த கேஸ்ல தோத்து போயிட்டீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அடுத்து கில்லரான லீய கூட்டிட்டு வராங்க. அந்த சமயத்துல எல்லாருமே அவனை தூக்குல போடுங்க, தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் பஸ்ல ஏறி உட்காந்தாலும் முட்டையாலையும் பேப்பர் பாலாலையும் அடிக்கிறாங்க. அவன் பாட்டுல நிம்மதியா என்ன மூடிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போறான். அடுத்து லீ இப்போ சூச்சுமோட மெடிக்கல் குரூப்புக்கு போக போறான். அவனுக்கான ஃபெசிலிட்டியை நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவனும் நியூஸ்ல ரிலே பண்ணிடுறான். இதை எல்லாருமே கேட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி. அவங்க மெடிக்கல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, லேப் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நடத்துவாங்க. அவனோட பிளட் எடுத்து சீரமா ரெடி பண்ணி நிறைய பேஷண்ட்ஸை குணப்படுத்துறதுக்கும் திறமை இருக்கு அவங்களுக்கு. அடுத்த சீன்ல சாவ ஹோ நிக்க வச்சு இந்த கேஸ்ல தோத்து போயிட்டா. ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, அந்த கேஸை விட்டு வெளியில வந்துரு, உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன, அவர் கூட போய் சேர்ந்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ தோத்துட்டு வந்து நிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையான்ற மாதிரி பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறது. இவளும் சாரி சொல்லி பாக்குறா. ஆனா சாக்கு இருந்த 2 பிஏ இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறாரு. இந்த பக்கம் ஜோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மியா வந்து என்னடா நீ இப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க, பட் உன்னை பார்த்தா எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 20 வருஷமா இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கண்டினியூட்டியா இருக்கணும் இல்லையா, விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் அப்படியே உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் சொல்ல. அடுத்த சீன்ல பார்க்க லீ மீட் பண்ணும் போது பயங்கர சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஃப்ரீயா இருக்கியா, ஓகேவா, எல்லாமே மாறிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்ல, நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் பரவாயில்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனா பொண்ணுக்கு எப்ப நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியலையே, முதல்ல அவளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, நீ சூச்சும் குரூப்புக்கு தான் ஒர்க் பண்ண போற, அந்த இடத்துல தான் உன்னை வச்சு மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்து உன்னை சர்வீஸ் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பவும் இவன் பார்க்கோட பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதை கேட்ட அவருக்கும் சந்தோஷம். அடுத்த சீன்ல கிரவுண்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. இவனோட ரூம்மேட்ஸ் 3 பேரு இவனை எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள 2 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது மூணாவது ஒருத்தன் இவனால கியூர் ஆனானே, அவன் பார்த்து இவனை வணக்கம் வைக்கிறான். அதை பார்த்துட்டு 2 பேரும் முறைக்க, டே அவன் என்னோட உயிரை காப்பாத்தினவன் மட்டும் கிடையாது, என் நோயையும் தீர்த்து வச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வாயில டிக்டாக் டிக்டாக்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பான். பட் இவனோட தாட்ஸ் ஃபுல்லா சூச்சும் கம்பெனி எதுக்காக இவனை அவங்களோட லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்றத திங்க் பண்ணிக்கிட்டே, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். ஓ, இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த சூச்சும் கம்பெனி இவனை அவங்களோட குவாரண்டைன் வார்டுக்கு கொண்டுட்டு போக போறாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த சீன்ல அசம்பிளர் நேரா சூச்சும் கம்பெனியோட ஓனரை போய் பார்த்து, நீ ஏன் இப்படி பண்ண, ஆக்சுவலா வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருந்தா எங்க சைடு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒரு அசம்பிளர் சீட்டு, அதை எங்க அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாரு, அந்த சீட்ல நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லது, அதை விட்டுட்டு நான் பண்றதுக்கு நீங்க கருத்து தெரிவிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டு போயிடும், உலகத்துல மக்களுக்கு பணத்தை விட பதவிதான் ரொம்ப பெருசா தெரியும் அப்படின்னு அவரை வார்ன் பண்ணிட்டு போறான். அதுக்கு இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த சீன்ல லீ கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் சூச்சுமோட லேப்ல இருக்கான். பாத்தீங்களா, செட்டப்பே வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயில இருக்கும் போது கூட பக்கத்துல இருக்கவங்கள பாத்துக்கிட்டு கிரவுண்ட்ல போய் வானத்தையாவது ரசிச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா ஒயிட் ஸ்கிரீனு, கால்ல அவன் எங்க போறான் எங்க வராங்கிறதுக்காக மானிட்டர் எல்லாம் கட்டி விட்டு இருக்காங்க. ஜெயில விட கொடுமையான இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல இப்ப பார்க்கோட பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க, எப்படியாவது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைங்க, லீ கிட்ட பேசுங்கன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா முதல்ல அவங்க ஓகே சொல்லியிருந்தா அவன் ட்ரையல்ல இவங்களோட குழந்தைக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பான். அதை அவர் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே குழந்தையோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோ ஒவ்வொரு நாளும் பயங்கர வீக் ஆயிட்டே போறாங்க. பாருங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, என்னால உங்களை பார்க்க முடியல, ஏன் என்னால கண்ணை திறக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. டக்குன்னு எழுந்து கிட்டக்க வந்து, என்னாச்சு உனக்கு, உண்மையாவே உன்னால என்ன பார்க்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதோன்னு இவருக்கு அப்படியே ஈரக்கொலையை நடுங்கி போய் குடுக்குடுன்னு ஓடுறாரு. இந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால மியா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்ஸ்குள்ள வைக்கும் போது, எங்க பாரு நீ எதுக்காக போகணும், எங்க கூடயே இருந்து கடைசி வரைக்கும் வேலை பாரு, இன்னும் இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது அவ பாட்டுல அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல சூச்சும் குரூப்பை பத்தி இவனை டிஸ்கஸ் பண்றான். சோ அதை பத்தி வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு, பட் பார்க்கு தான் என்ன கிளம்ப சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நான் உனக்கு எங்க இருந்தீனா இந்த கேஸ்ல வர ரெவன்யூவை பிரிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 90
90-10, 60-40, 30-70 இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். ஃபைனலா 50-50 தந்தினா நான் இங்க வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேன்ட்டு இப்ப திரும்பவும் அவங்க சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சாவோட ஆபீஸ்ல தான் மத்த 2 அசிஸ்டன்ட்ஸையும் கிளம்ப சொல்லிட்டாரு இல்லையா. அவங்க பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது இவ திரும்பவும் அந்த சோச்சு மேல ஒரு டவுட் இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகி லீயோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறா. ஆக்சுவலா லீ கோமால இருக்கும் போது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது ப்ரொஃபசர் ஹான். ஆனா ப்ரொஃபசர் ஹான் யார் கூட சேர்ந்து வேலை செஞ்சாரு அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது சோச்சம் கம்பெனியோட லேப்ல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீ சின்ன பொண்ணுமா, எனக்கு இந்த அரசியல் பத்தி எல்லாம் தெரியாது, ஏதோ நீ வாதாடினா ஜெயிச்சிடலான்னு நினைச்சு இருக்க, அதெல்லாம் கிடையாது. நீ இங்க வாதாடிட்டு இருக்கும்போது அங்க பிசினஸே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டிவி சேனலோட சேர்மேன் இவகிட்ட வார்ன் பண்ணிருப்பாரு இல்லையா. அதை நினைச்சு பாக்குறா. பிசினஸ் தான் இது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் கிளம்பலும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அதுல ஒரு லேடி இருப்பா இல்லையா, அவ மட்டும் சாவை கூப்பிட்டு ஆக்சுவலா சூச்சும் கம்பெனி மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதை பத்தின மேற்கொண்ட கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கையும் பண்ணி உங்களோட டேபிள்ல வச்சிருக்கேன், அதை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை தான் இப்ப ஷோவும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல நிக்கிறோனோ இங்க பாரு, இங்க இருந்து முதல்ல கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி அவளை உசுப்பேத்தி கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் அந்த சோச்சுமோட சேர்மேனை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட பிஏ வரான். அட்வொகேட் ஷா இந்த கேஸை விட மாட்டாங்க போல இருக்கு, ஹானோட ட்ரையலையும் எடுப்பாங்க போல இருக்கு, ஹான் ஆராய்ச்சி பண்ணாரு இல்லையா, அதை பத்தி நோண்டுவாங்க போல இருக்குன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த ஹான் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சேர்மேன் கேட்க அவரைதான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பிஏ சொல்ல, இன்னுமா தேடிட்டு இருக்கோம், எனக்கு இந்த ரிப்ளை எல்லாம் வேண்டாம், அவரை தேடிட்டு இருக்கோன்ற ரிப்ளை எனக்கு வேண்டாம், கண்டுபிடிச்சிட்டோன்ற ரிப்ளை தான் வேணும், நான் கேட்ட கேள்விக்கு அப்படியாப்பட்ட பதில தான் நீ எனக்கு கொடுக்கணும், புரிஞ்சான்னு கேட்கும் போது அவரும் சாரி கேக்குறாரு. அதுக்கு அடுத்து டைரக்டர் ஆன் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆக்சுவலா குழந்தைங்க நிறைய பேர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட நலனுக்காகவும் அவங்க குடும்பத்தோட நலனுக்காகவும் இப்ப லீய கூட்டிட்டு வந்து நம்மளோட லேப்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்க கரெக்டா தான் சார் பண்றீங்க, சோ சீக்கிரமா வேலையை முடிங்க, ஹான் உயிரோட இருக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு புரியுது சார், நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு இவனோட அசிஸ்டன்ட் கிளம்ப அடுத்த சீன்ல அவன் கார் எடுத்துட்டு வேகமா போய் இப்ப டாக்டர் ஹான் வீட்ல தங்காம இது ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்காரு. அதை மோப்ப முடிச்சு அந்த இடத்துக்கு அசாசின் ஒருத்தன் போறான். இவன் இங்க மேல ஏறதுக்குள்ள அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. பட் போறாத காலம் லீயோட ரெட் டைரி இருந்துச்சு இல்லையா, அதை வச்சுட்டு போயிடுறாரு. அதை இவன் கையில எடுத்துக்கிறான். அடுத்து இந்த பக்கம் சேர்மனோட ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரஸ் மீட்டே நடந்துட்டு இருக்கு. அதுல பெரிய பெரிய ரிசர்ச் கம்பெனியோட அதிகாரிகள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு லீய கூட்டிட்டு வந்து உன்னோட மெடிக்கல் லேப்ல வச்சிருக்க, ஓகே தான், அதனால மத்தவங்களுக்கு நன்மை செய்ய தான் போற, பட் இதெல்லாம் தேவையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுல ஒரு லேடி இந்த கேள்வியை பர்டிகுலரா கேட்கும் போது, நான் ஒரு நாயை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன், அதோட எஜமானன் நான், அந்த நாய்க்கு நான் சாப்பாடு போடாம விட்டுருவேனா, அந்த நாயை நல்லா தான் பார்த்துப்பேன், அந்த நாய் இந்த உலகத்துக்காக சர்வ் பண்ணும், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரே ஏரியா மிரட்டிடுறான். அடுத்து பார்க் வரும்போது மீடியா பீப்புள் சும்மா விடாம கார் பார்க்கிங் ஏரியால கூட வந்து துரத்தி பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல வழியாச்சா அந்த இடத்துக்கு வந்து அவரை கொஞ்சம் பிரைவசியா விடுங்க, அதான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அவர் கூடவே டிராவல் பண்ணி போறா. ஆக்சுவலா கோர்ட்ல மட்டும்தாங்க இவங்க 2 பேரும் கொஞ்சம் எதிரும் புதிருமா இருப்பாங்க. பட் வெளியில நேச்சுரலா தான் பழகுவாங்க. ஏன்னா பார்க்கோட அசிஸ்டன்ட் தான் இவ, அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவ தான் சா. கார்ல போகும்போது அந்த கேஸ்ல தோத்து போயிட்டா இல்லையா, அதை நேரடியா சொல்லாம நல்லா காத்து வாங்கிட்டு இருக்க போல இருக்கு, இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க சார், நான் தோத்து போனது உண்மைதான், ஆனா நான் நியாயத்துக்காக போராடினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருமா, நீ கரெக்டா தான் எல்லா வேலையும் பண்ண, ஆனா உன்னோட சீஃப் நம்பாதன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரு பணம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் தலை சாய்க்கிறவரு. ஆமா சார், நானும் அவரை தான் நம்பினேன், என்ன பண்ண முடியும், என்னோட பாஸ் என்னால மிஸ் பண்ண முடியாது, அதனாலதான் அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பவ்யமா சொல்ல, நீயா அப்படின்னு இவரு கேட்க, என்ன சார் என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா, அதெல்லாம் இருக்கட்டும், ப்ரொஃபசர் ஹானை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு பார்க்க பார்த்து இவ கேட்க, நான் லீயோட அட்வொகேட், எனக்கு தெரியாம இருக்குமா, ஓகே சார், ஆனா பாஸ்ட்ல ஒரு கேஸ் கனெக்ட் ஆற மாதிரி எனக்கு தோணுது, ப்ரொஃபசர் ஹானுக்கும் என்னோட சீஃபான ஓக்கும் அது சம்திங் ஃபிஷியா இருக்க மாதிரி இருக்கு சார், ஏதோ ஒன்னத மறைச்சிருக்காங்க அப்படின்னு சா சொல்றத கேட்டு பார்க், இதெல்லாம் ஏமா என்கிட்ட இப்ப சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா சார், அந்த ட்ரையல்ல நான் தோத்து போனது உண்மைதான், அதுக்காக நான் சொல்ல வரதை கேட்காம இருக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே பார்க், அதுக்கு இங்க பாருமா, நான் ஒரு லாயர், டிடெக்டிவ் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார், இந்த கேஸ்ல நான் இப்ப சொன்ன கேஸ்ல லீயும் இன்வால்வ் ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே காரை நிறுத்தி அவளை இறக்கி
விட்டுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன்ல லாட்டரி மாதிரி சின்சோவோட சேர்மன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் விட்டுருக்கான். என்னன்னா இப்போ தீர்க்கவே முடியாத நோயில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி யாரெல்லாம் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்குலாம் ஆஃபர் இருக்கு, அவங்களோட நோயெல்லாம் பரிபூர்ணமா குணமாயிடும் அப்படின்ற மாதிரி டிவில ரிலே ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஒருத்தனை வச்சு இன்னொருத்தன் எப்படி பிசினஸ் பண்றான் அப்படிங்கறத சாவும் பாக்குறா. அந்த ஊர்ல இருக்கவங்களும் அதை தான் பார்த்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவ கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சாவோட ரூமுக்கு போய் ஹானோட இன்டர்வியூ நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பாக்குறா. அவ லீயோட கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர் செத்து போயிருப்பாரு இல்லையா, அவரோட கிரைம் சீனுக்கு போனவ ஒரு போட்டோவை எடுத்திருந்திருப்பா. அதுல ஜின்னம் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற பேரோட ஹானும் பக்கத்துல ஒரு கண்ணாடி போட்டவனும் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த போட்டோவை ஆல்ரெடி சா எடுத்துட்டு வந்து வச்சு அப்பப்போ பாத்துட்டு இருந்திருப்பா இல்லையா. இப்ப இவளுக்கு இந்த போட்டோவை வச்சு என்ன புரிய வருதுன்னா, ஜின்னம் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னா அது சின்சுமோட நிறுவனத்தை சார்ந்தது. அப்போ லீ கோமால இருக்கும்போது அவனோட பெர்மிஷனே இல்லாம ஒரு ஹியூமன் ரிசர்ச் அவன் மேலேயே நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடா. பட் அது ஊர்ஜிதமா ப்ரூஃப் பண்ணணும்னா எவிடன்ஸ் வேணும் இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கம் லீ உட்காந்துட்டு எந்தெந்த பேஷண்ட்ஸ் அவன் குணப்படுத்த போறான்னு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொன்றும் அவன் செக் பண்ணி பார்க்கும்போது அட்வொகேட் பார்க்கோட பொண்ணு பேர் மட்டும் இல்லங்க, பார்க் மின்சோட பேர் மட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். சின்சுமோட சேர்மன் பார்க்கோட பொண்ணு பேரை ஏன் ஆட் பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஏன்னா அவனா போய் வாலண்டரியா பார்க்கு கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது பார்க் அதை பண்ணி கொடுக்கல. இதை அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனை பாக்குறதுக்கு யாரோ விசிட்டர்ஸ் வராங்க. அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. பார்க்க துடிச்சு ஓடுறாரு. குழந்தைக்கு ரொம்ப முடியலையா, ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு என்னாச்சு, அவன் நல்லா வந்துருவாளா அப்படின்னு டாக்டர் ஆனா அவங்க அம்மா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இப்படி ஃபீல் பண்றது பார்த்து பார்க்குக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சுச்சுவோட சேர்மனை பார்க்க சா போயிருக்காங்க. அதே சமயத்துல லீய பார்க்க ப்ரொஃபசர் ஹான் போயிருக்காரு. இந்த பக்கம் மின்சு ஐசியூல தீவிர சிகிச்சையில இருக்கா. இந்த பக்கம் சா போன உடனே சேர்மன் ரொம்ப பவ்யமா எங்க அப்பா இந்த யூனிட்டை 2015 இருந்து டாக்டர் ஹானோட கைகூத்து தான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காரு. அது 2023 வரைக்கும் நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம அவரு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த சேர்மன் பதவிக்கே வந்தேன். ஸ்டெம் செல்ஸை வச்சு ப்ரொஃபசர் சி ஜுங் ஹம் கூட சேர்ந்து ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. எங்க அப்பாவும் ஹானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை படிச்சு சிச்சும் லேபுக்காக இன்கியூரபிள் டிசீஸ் எல்லாம் போக்குறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சேர்மன் பேசிட்டு இருக்கும் போது சா டக்குன்னு பக்கத்துல நிக்கிற ஆனா ஒரு கண்ணுல பார்க்க இத சேர்மன் புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா அப்படின்னு இவனோட அசிஸ்டன்ட்ட வெளியில அனுப்பிச்சு வச்சிரான். சோ இப்ப சாவால ஓப்பனா பேச முடியும் இல்லையா. அதனால இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமான காட்சிகளை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.